வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் நம்ம பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் சைஸ் பார்த்துக்கோங்க, ரொம்பவே சின்ன ஸ்பூன். அதே ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சால்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்க்குறதுனால ஸ்வீட் வந்து திகட்டாது, அதனால் நான் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சுக்க போகிறோம். மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அடித்து பிசையக்கூடாது, ரொம்ப அழுத்தியும் பிசையக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக நம்ம பிசைய போகிறோம். இதோட 1 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மாவு பிசையணும். ரொம்ப அழுத்தியோ இல்லை அடிச்சோ மாவு பிசையக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பாதுஷாவில் வந்து நல்ல கிராக் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதுக்காகத்தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம குலாப் ஜாமுன் மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பாதுஷாவுக்கும் சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம சிரப் ரெடி பண்ண போகிறோம். பேனில் 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. 3 ஏலக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் நான் இதில் விட்டுக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால நம்மளோட ஸ்வீட்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகரில் வந்து நம்ம வெள்ளைக்கட்டி மாதிரி வரும். இந்த சுகர் சிரப் எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நேரம் ஆக ஆக ஜீனி பாகு வந்து ரொம்ப வெள்ளைக்கட்டியாக ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கும். பாகு எப்படி இருக்கணும்னா, நம்மளோட குலாப் ஜாமுனுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா அரை கம்பி பதம், அதாவது இந்த மாதிரி விட்டு எடுக்கும் பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக, அதாவது 1 பிஞ்ச் அளவுக்கு
கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மாவை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க 2 கையை வச்சு. ரொம்ப அழுத்தாமல் ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி விரலை வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பண்ணணும். ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமாக வெடிப்பு வரும். லேசாக அந்த மாதிரி அழுத்திட்டு சென்டரில் இந்த மாதிரி விரலை வச்சு ஓட்டு போட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி நடுவில் ஓட்டு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க. நம்ம குலாப் ஜாமுன் எந்த பதத்தில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அதே மாதிரி இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். போட்ட உடனே ரொம்ப பபிள்ஸ் வராமல் பாருங்கள், லேசாக தான் வருது. இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. கடைசி வரைக்கும் ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். போட்ட உடனே பாத்திரத்தில் இது கொஞ்சம் ஒட்டிக்கும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆக ஆரம்பித்ததும் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சா கூட பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா உள்ளே வந்து வேகாது. அது மட்டும் இல்லாமல் பாதுஷா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம ஃப்ரை பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால உள்ளே நல்லா வேகணும். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த கலரில் வரணும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் வந்து சுகர் சிரப்பை வந்து லேசாக சூடு பண்ணியிருக்கேன். சிரப் வந்து லேசாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக குலாப் ஜாமுனை எப்படி நம்ம சிரப்பில் போட்டு ஊற வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாதுஷாவை சிரப்பில் போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப உள்ளே எடுக்க வேண்டாம். பாதுஷா வந்து ரொம்ப லேசான ஸ்வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சாலே போதும். இல்லை ஸ்வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 15 நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 10 நிமிஷம் சிரப்பில் போட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப சாஃப்டான சூப்பரான பாதுஷா இப்போ ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.